நீங்கள் பாட்டில் ஸ்கெட்ச் பண்ணும்போது 2 பக்கமும் இந்த மாதிரி இர்ரெகுலராக இல்லாமல் எப்படி சிமெட்ரிக்கலாக ஒரு பாட்டில் ட்ரா பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக லைன் போட்டுக்கோங்க. பாட்டிலோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் ட்ரா பண்ணுறத வந்து சேம் சைஸ் இந்த பக்கமாக ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு மார்க்கிங் போடுறீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு திருப்பி இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு பெருசாக ஒரு சிலிண்டர் ஷேப், அப்புறம் இங்கே அதை விட மெல்லிஸாக அதை விட தின்னான ஒரு சிலிண்டர் ஷேப் வரும். இந்த ஸ்ட்ரோக்ஸை திருப்பி இங்கே போட்டு ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இதே டிஸ்டன்ஸ் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் எந்தெந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இங்கே ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டு இங்கே போடும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான அந்த மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ எடுத்தாச்சு. நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த பெண்ட் கர்வ் போடும்போது தான் இர்ரெகுலராக வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல இந்த பக்கம் பெருசாகவும் இந்த பக்கத்தில் சின்னதாகவும் மேலே கீழே இறங்கி வந்துடும். ஸோ அந்தமாரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல எங்கே கர்வ் வருதோ அங்கே ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். அந்த பாட்டிலோட கர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் போட்டுக்கணும். இதை வந்து இந்த கர்வ் வந்து பெருசாக இருக்குன்னா நீங்கள் பெரிய சர்க்கிள் போடலாம். லைக் இந்த கர்வ் பெருசாக இருக்குன்னா நீங்கள் பெரிய சர்க்கிள். லைக் இந்த மாதிரி ரொம்ப பெண்டாக இருக்குன்னா நீங்கள் ஓவல் ஷேப், அந்த சைஸ் வந்து கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி டேர்ன் போட்டாலே போதும். நம்மளுக்கு அந்த கர்வ் கிடச்சிடும். 2 பக்கமும் சேமாக சிமெட்ரிக்கலான கர்வ் கிடச்சிடும். இங்கே கீழே வர இந்த ஓவல் ஷேப், இந்த கர்வுக்கு இங்கே வர கர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டாப் ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அந்த சர்க்கிள் வந்து பெருசாக இருக்கும். இங்கே இருக்க சர்க்கிள். ஸோ இந்த கர்வ் பெருசாக வரும். அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் கம்மியாக இது வந்து ஓவல் ஷேப்பில் மாறும். லைக் இந்த லென்த் வந்து கம்மியாகும். ஸோ அது எந்த ஆங்கிளில் இருக்கோ அதுக்கேற்ற ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்க கர்வை டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சிமெட்ரிக்கலாக இந்த கர்வ்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த லைன்ஸ், கார்னர் லைன்ஸ் எல்லாத்தையும் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2ல இந்த பாட்டில் எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ see you in the next video. Bye.